Hello students. Last video la namba D block element பத்தி படிச்சிருந்தோம். So இந்த வீடியோல நாம பார்க்க போறது F block elements. So inner transition elements. தமிழ்ல உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா periodic tableல D block elementsக்கு உள்ள F block elements வரும். D block elementோட பேர் என்னது? இடைநிலை தனிமங்கள். அதுக்கு உள்ள இது லொகேட் ஆயிருக்கிறதுனால இதோட பேரு உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. D block elementோட டெஃபினிஷன் என்ன சொல்லியிருப்போம்? n-1 d ஆர்பிட்டல்ல ஒரு எலமெண்டோட லாஸ்ட் எலக்ட்ரான் n-1 d ஆர்பிட்டல்ல என்ட்ராச்சு அப்படின்னா அது பேரு d block element. ஓகேங்களா? இதே n-2 f ஆர்பிட்டல்ல என்ட்ராச்சு அப்படின்னா அது பேரு f block element. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. இது பீரியட் நம்பர் 6, ஆறாவது பீரியட். ஆறாவது பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆர்பிட்டல் ஃபில் ஆயிருக்கு? 4f ஆர்பிட்டல். நான் 6th பீரியடை வந்து n அப்படின்னு சூஸ் பண்ணனா 4 எப்போ என்ன சொல்லுவேன்? n-2ங்களா? புரிஞ்சுதா? ஸோ பீரியட் நம்பர் என்னது 6, பட் அதில் ஃபில் ஆகிறது என்ன ஆர்பிட்டல்? 4f ஆர்பிட்டல். தட்ஸ் வை லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே என்டர் ஆகுது? n-2 f ஆர்பிட்டல். சரிங்களா? இதில் ரெண்டு சீரியஸ் இருக்குது. ஒன்று லாந்தனாய்டு சீரியஸ், இன்னொன்று ஆக்டனாய்டு சீரியஸ். ஸோ அட்டாமிக் நம்பர் 58லேருந்து 71 வரைக்கும் இருக்குதுங்களா? சீரியம்லேருந்து லுட்டீசியம் வரைக்கும் அவங்க லாந்தனாய்ட்ஸ். அண்ட் அட்டாமிக் நம்பர் 90லேருந்து 103 வரைக்கும் இருக்கிறது ஆக்டனாய்ட்ஸ். ஸோ தோரியம் டு லாரன்சியம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இங்கே ஒரு 14 எலமெண்ட்ஸ், இங்கே ஒரு 14 எலமெண்ட்ஸ், 28 எலமெண்ட்ஸ் இருக்குது எஃப் பிளாக்ல. ஆக்சுவலி இதுதான் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். சரிங்களா? ஸோ எஸ் பிளாக் இருக்குது, டி பிளாக்கோட ஃபஸ்ட்டு சீரியஸ் மட்டும் இங்கே இருக்குது. தென் நடுவில் எஃப் பிளாக் வந்திருக்கு, அகைன் டி பிளாக், அகைன் பி பிளாக். ஸோ இந்த எஃப் பிளாக்கை மட்டும் நான் தனியாக கீழே கொண்டு வந்துட்டு இது ரெண்டையும் நான் ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் நாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாடர்ன் பீரியாடிக் டேபிள். சரிங்களா? நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இது எஸ் பிளாக்கு, இது டி பிளாக்கு. டி பிளாக்குக்கு உள்ளே தான் என்ன இருக்குது? எஃப் பிளாக் இருக்கிறதுனால தான் இது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த லாந்தனம் ஞாபகம் இருக்கலாம். இங்கே ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம்னு இருக்கும். சரிங்களா? குரூப் நம்பர் 3. ஸோ தேர்ட் குரூப்பில் ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம். இந்த லாந்தனத்துக்கு பின்னாடி தான் சீரியம், பிரசியோடிமியம், நியோடிமியம், புரோமித்தியம், சமாரியம், யூரோப்பியம், கடோலினியம், டெர்பியம், டிஸ்ப்ரோஸ்பியம், ஹோல்மியம், எர்பியம், துலியம், இட்ரிபியம் அண்ட் லுட்டீசியம். இந்த 14 எலமெண்ட்ஸும் இருக்கும். அதே போல் இந்த ஆக்டனாய்டுக்கு பின்னாடி தான் ஸோ தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெர்சியம், கியூரியம், பெர்கால்வியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலேவியம், நோபலியம் அண்ட் லாரன்சியம். இந்த 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் என்டையர் எஃப் பிளாக்குமே எங்கே இருக்குது அப்படின்னா தேர்ட் குரூப்புக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு லாந்தனாய்ட்ஸ் சீரியஸ் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கணும், ஆக்டனாய்டு சீரியஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின் இது வந்து கண்டிப்பாக கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் மோரோவர் இந்த ஆக்டனாய்டு சீரியஸை கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா இந்த தோரியம், புரோட்டாக்டினியம், யுரேனியம், நெப்டூனியம், புளூட்டோனியம் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி கொஞ்சம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஏசி, அப்புறம் பிசி, இஎஃப், எம்என், லைக் தட். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன நிமோனிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், டைரெக்டாக கொஸ்டின் கேட்க முடியும். ரைட்? ஸோ லாந்தனாய்ட்ஸ். ஸோ லாந்தனாய்ட்ஸ் ஆர் ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ். ஸோ டு நாட் ஃபவுண்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் இன் நேச்சர். ஸோ ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரிஜினலாக தனியான ஃபார்மில் இருக்காது. இன்னொரு எலமெண்ட்டோட கம்பைன் ஆகிட்டு ஏதோ ஒரு காம்பவுண்டோ ஒரு சேர்மம் மாதிரி தான் நமக்கு நேச்சரில் கிடைக்கும். சரிங்களா? இந்த 14 லாந்தனாய்ட்ஸில் இந்த புரோமித்தியம் இருக்குது இல்லைங்களா? இந்த புரோமித்தியம் மட்டும்தான் சிந்தட்டிக் ரேடியோ ஆக்டிவ் லாந்தனாய்ட். ஸோ எல்லா லாந்தனாய்ட்டுக்கும் கதிரியக்கத்தன்மை கிடையாது, புரோமித்தியத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது மேன்மேட் எலமெண்ட்டு. ரிமைனிங் இருக்கிற 13 எலமெண்ட்டுமே நேச்சரில் இருக்குது. சரிங்களா? த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் லாந்தனாய்ட் இஸ் 4f1 to 14, 5d0 to 1, 6s2. ஆக்சுவலாக என்ன ஒரு லைன் சொல்லுவாங்க அப்படின்னா லாந்தனாய்ட்ஸில் இந்த 4f ஆர்பிட்டலுக்கும் 5d ஆர்பிட்டலுக்கும் நடுவில் இருக்க அந்த எனர்ஜி கேப் ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ எனர்ஜி கேப் பிட்வீன் 4f and 5d ஆர்பிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னா கேன் ஆசிலேட் 4fலையும் இருக்கலாம், இல்லை 5dலையும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு லாந்தனாய்டுக்கும் நம்மளால் 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத முடியும்.
ரைட்? ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவீங்க? அந்த எலக்ட்ரானை 4f வச்சு நீங்கள் எழுதணும். இன்னொரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுவீங்க? அந்த எலக்ட்ரானை நீங்கள் 5dக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு எழுதணும். ஸோ ஈச் லேந்தனைடு ஹேவிங் 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எது வந்து ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோ அதை மட்டும் தான் நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லேந்தனைடுக்கும் 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாசிபிள் இருக்குது. ஒரு எலக்ட்ரானை நீங்கள் 4f வச்சு எழுதலாம், இல்லை அந்த எலக்ட்ரானை நீங்கள் 5dக்கு ப்ரொமோட் பண்ணி வச்சு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ரைட்? அதில் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரைட்? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ லேந்தனைடோட காமனான அண்ட் ரொம்ப ஸ்டேபிளான ஸ்டேட் என்ன அப்படின்னா +3. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, லேந்தனைடுக்கு காமன் ஸ்டேட்டும் ஸ்டேபிள் ஸ்டேட்டும் என்னது? +3 தான். ரைட்? இதில் சீரியம், டெர்பியம், நியோடிமியம், டிஸ்ப்ரோஸ்மியம், பிரசியோடிமியம் இவங்களுக்கு வந்து +4 இருக்குது. அதே போல் சமாரியம், யூரோப்பியம், துலியம், இட்ரிபியம் இவங்களுக்கு +2 ஸ்டேட்டும் இருக்குது. ஸோ என்னதான் +4 +2 ஃபார்ம் ஆனாலும் ஸ்டேபிள் ஸ்டேட் ஆனது +3 தான். அப்போ இவங்களால் என்ன பண்ண முடியும்? வேறு ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டு கன்வெர்ட் பண்ண முடியும்? 3+க்கு மாறணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சீரியம் எடுத்துக்கிறேன். சீரியத்துக்கு 4+ பாசிபிள், சரிங்களா? பட் சீரியம் வந்து எதுவாக மாற ஈஸியாக ட்ரை பண்ணோம்? 3+ ஸ்டேட்டுக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ சீரியம் 4+2, சீரியம் 3+. ஸோ இந்த சீரியம் 4+, சீரியம் 3+ஆக மாறணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கணும். ரைட்? ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு தான் சீரியம் 4+, சீரியம் 3+ஆக மாறும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுறோம்னா என்ன ஏஜென்ட்டு? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், அந்த ப்ரொனன்சியேஷன் ஒரே போல் இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஸ்பீசிஸ் ஏதோ ஒரு அயான் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இவன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதே ஒரு அயான் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேங்களா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜனேட்டர் காரணி. ரெடியூசிங் ஏஜென்ட் உங்களுக்கு தெரியும், ஒடுக்க காரணி. ரைட்? ஓகே. அப்போ சீரியம் 4+, சீரியம் 3+ஆக மாறும்போது எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது இல்லையா? ஸோ சீரியம் 4+ஐ விட சீரியம் 3+க்கு தான் என்ன அதிகம்? ஸ்டெபிலிட்டி அதிகம், மோர் ஸ்டேபிள். அப்போ இவன் என்ன ஏஜென்ட்டாக இருக்க முடியும்? இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே. ஸோ அப்போ 4+ ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்பீசிஸ்லாம் என்ன ஏஜென்ட்டாக இருக்க முடியும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? இதே போல் யூரோப்பியம் வரலாமே. ஸோ யூரோப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், யூரோப்பியம் என்ன ஃபார்மில் இருக்கும்? யூரோப்பியம் 2+ல் இருக்கலாம். ஸோ இந்த யூரோப்பியம் 2+ என்னவா மாற ட்ரை பண்ணணும்? அதோட ஸ்டேபிளான ஸ்டேட் என்ன? யூரோப்பியம் 3+. சரிங்களா? யூரோப்பியம் 2+, யூரோப்பியம் 3+ஆக மாறணும்னா ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இவன் எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுறான் இல்லையா? அப்போ இது என்ன ஏஜென்ட்டு? ரெடியூசிங் ஏஜென்ட், ஒடுக்க காரணி. அப்போது யூரோப்பியம் 2+ is reducing agent. சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பேன். சீரியம் 4+ இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஆக்சிஜனேட்டர் காரணி. அதே போல் யூரோப்பியம் 2+லாம் என்னது? ஒடுக்க காரணி. ரைட்? ஃபைன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேந்தனைட்ஸோட சிம்பிள், அட்டாமிக் நம்பர் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு லேந்தனைட்ஸ்க்கும் 2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாசிபிள். அதில் மோஸ்ட் ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட்? ஓகே. ஸோ இங்கே நல்லா நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா தெரியும், ஒரு 3 லேந்தனைட்ஸ்க்கு மட்டும்தான் டி ஆர்பிட்டலில் எலக்ட்ரானை ஃபில் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது யார் அப்படின்னா விச் இஸ் சீரியம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடோலினியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லுட்டீசியம். ஸோ சீரியம், கடோலினியம், லுட்டீசியம் இந்த 3 லேந்தனைட்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் எலக்ட்ரானை எங்கே ப்ரமோட் பண்ணி எழுதுறது ஸ்டேபிளாக இருக்கும்? டி ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரானை வச்சு எழுதுறது ஸ்டேபிளாக இருக்கும். மற்ற எல்லா லேந்தனைட்ஸ்க்குமே டி ஆர்பிட்டலில் 0 எலக்ட்ரான் மட்டும்தான். இதை வச்சு டேரெக்டாக கொஸ்டின் கேட்க முடியும். சரிங்களா? ஸோ 14 லேந்தனைட்ஸில் டி ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது எது? சீரியமில், கடோலினியமில், லுட்டீசியமில். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. இது லேந்தனம் 0 ஸ்டேட்டில் இருக்கும்போது, 0 ஆக்சிடைசேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது இருக்க கான்ஃபிகரேஷன்.
இதே 2+ எப்படி ஃபார்ம் பண்ணும், 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது 3+, இது 4+. இதெல்லாம் கூட அவ்வளோக்கு முக்கியம் கிடையாது, பட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் மோரோவர் இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், யூரோப்பியம் இருக்குது இல்லைங்களா, யூரோப்பியம் பாருங்கள் 2+ ஸ்டேட்டில் என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது, 4f7. நமக்கு தெரியும் இல்லை 4f7 அப்படிங்கிறது என்னது, ஹாஃப் ஃபில்டு ஆர்பிட்டலா. வாட் இஸ் ஹாஃப் ஃபில்டு, சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல், ரைட். இது நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேயே படிச்சிருக்கோம். சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டலுக்கு என்ன அதிகம், அந்த ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகம், ரைட். ஸோ ஹாஃப் ஃபில்டு இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு, ஸோ சரிபாதி இல்லைனா முழுவதும் நிரப்பப்பட்ட எலக்ட்ரான் அமைப்பை கொண்ட தனிமங்களுக்கு சரியா என்ன அதிகமாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரைட். ஸோ 4f7. ஸோ தட்ஸ் வை யூரோப்பியம் என்ன ஸ்டேட் ஃபார்ம் பண்ணிச்சு முன்னாடி முன்னாடி பார்த்தோம், 2+. சீரியம் பாருங்கள், ஆக்சுவலி சீரியம் வந்து 4+க்கு போச்சு அப்படின்னா இது சீரியம் 4+. என்ன கான்ஃபிகரேஷன், 4f0, which means that யாரோட கான்ஃபிகரேஷனில் இருக்குது சீரியம் 4+. ஸோ சீரியம் 4+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஜெனான் அப்படிங்கிறது என்ன, ஒரு நோபல் கேஸ். நமக்கு தெரியும் இல்லையா, நோபல் கேஸோட எலக்ட்ரான் அமைப்பு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அவன் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்ட்டு. தட்ஸ் வை சீரியம் 4+ ஃபார்ம் ஆகுது. ஸோ சீரியம் 4+ ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால, ரைட். ஓகே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் 2 சைஸ் கொடுத்துருக்கு. இது வந்து அட்டாமிக் சைஸ், ஓகேவா. ஸோ இது வந்து அணுவோட உருவளவு, இது அயனியோட உருவளவு. எதில் கொடுத்துருக்காங்கன்னா பிகோமீட்டரில். பிகோமீட்டர் உங்களுக்கு தெரியும் 10⁻⁻12 மீட்டர், ரைட். ஓகே. ஸோ லேந்தனைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பாருங்கள் எப்படி வந்துகிட்டே இருக்குது, டிகிரிஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கா, ரெகுலர் டிகிரிஸ் ஆகுது. பட் சி சடனாக சைஸ் அதிகமாக இருக்குது, அகைன் டிகிரிஸ் ஆகிட்டே வருது, அகைன் சடனாக சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இதில் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. யாருக்கு அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியத்துக்கும் சரி இட்ரிபியமுக்கும் அந்த சைஸ் அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதில், அட்டாமிக் சைஸ். அயானிக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெகுலராக என்ன ஆகுது, டிகிரிஸ் ஆகுது, ரைட். ஸோ அட்டாமிக் அண்ட் அயானிக் சைஸ் ஆஃப் லேந்தனாய்ட்ஸ். ஸோ அட்டாமிக் சைஸ் பாருங்கள், இது அட்டாமிக் நம்பர், இந்த பக்கம் சைஸ். ஸோ ரெகுலராக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, பட் சடனாக ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆச்சு, அகைன் டிக்ரீசஸ், அகைன் ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆச்சு, அகைன் டிக்ரீசஸ். இந்த அப்நார்மலாக இருக்கிறது 2 பேர் தான், ஒன்று யூரோப்பியம், இன்னொன்று இட்ரிபியம். ஸோ இது ரெண்டும் எக்ஸப்ஷன், புரிஞ்சுங்களா. இது அட்டாமிக் சைஸில், ரைட், அணு உருவளவில். அயானிக் சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அட்டாமிக் நம்பர், கிவ் சைஸ், எனக்கு ரெகுலரான டிக்ரீஸ். இங்கே எந்த ஒரு எக்ஸப்ஷனும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இங்கே 2 எக்ஸப்ஷன் இருக்குது, இங்கே எக்ஸப்ஷன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நமக்கு, நான் சீரியமில் இருந்து லுட்டீசியம் வரைக்கும் போக போக எனக்கு சைஸ் என்ன ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகுதுங்களா. ஸோ இந்த சைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன், திஸ் கண்ட்ராக்ஷன் இன் சைஸ் இஸ் நோன் as வாட், லேந்தனைட் கண்ட்ராக்ஷன், சரிங்களா. ஸோ சீரியம்லேருந்து லுட்டீசியம் வரைக்கும் சைஸ் சின்னதாகிட்டே போகுது இல்லைங்களா. இதுக்கான ரீசனுக்கு என்ன பேர், லேந்தனைட் குறுக்கம் அப்படின்னு பேர். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்லாம் எந்த ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுது, 4f ஆர்பிட்டலில். நமக்கு தெரியும் 4f ஆர்பிட்டலுக்கு என்ன கம்மி, ஷீல்டிங் ரொம்ப கம்மி. ஸோ ஷீல்டிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்னாகும், சைஸ் சின்னதாகிட்டே வரும், ரைட். ஸோ 4f ஆர்பிட்டலுக்கு ஷீல்டிங், அதாவது மறைத்தல் விளைவு ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால தான் சைஸ் என்ன ஆகிட்டே வருது, டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, ரைட். ஸோ கான்சிக்வன்ஸ் ஆஃப் லேந்தனைட் கண்ட்ராக்ஷன். ஸோ லேந்தனைட் குறுக்கத்தினால வர விளைவுகள் தான் அடுத்து. ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் நேச்சர், அதாவது காரத்தன்மை, ரைட். இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா சீரியம் ஹைட்ராக்சைடு எழுதியிருக்கேன், இங்கே என்ன எழுதியிருக்கேன், லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு எழுதியிருக்கேன், ரைட், ஃபைன். ஸோ நமக்கு தெரியும் சீரியம் 3+ அயான் சைஸ் லார்ஜாக இருக்கும், லுட்டீசியம் 3+ அயான் சைஸ் ஸ்மாலராக இருக்கும். அப்போ இங்கே என்ன எழுதலாம், இது லார்ஜர் கேட்டயான் அண்ட் இது ஸ்மாலர் கேட்டயான். ஸோ ஃபெஜான்ஸ் ரூல் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். கேட்டயானோட சைஸ் லார்ஜராக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு அயனித்தன்மை வந்துடும், அயானிக் நேச்சர் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே கேட்டயான் சைஸ் லார்ஜராக இருக்குது, அப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேச்சர் இருக்கும், அயானிக் நேச்சர் இருக்கும், ரைட். அப்போ இது அயானிக்காக இருக்கும், இந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கும், கோவலண்ட்டாக இருக்கும், அதாவது சகப்பிணைப்பு தன்மை வச்சுருக்கும்.
ரைட். ஸோ நமக்கு தெரியும் இப்போ நான் சீரியம் ஹைட்ராக்சைடை நான் வாட்டரில் கரைக்கிறேன். இப்போ தான் நான் பார்த்தேன் சீரியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன நேச்சர் இருக்குது, அயானிக் நேச்சர், அதாவது அயனித்தன்மை. ஸோ வாட்டரில் நான் டிசால்வ் பண்ணேன் அப்படி வாட்டரில் நான் கரைச்சேன் அப்படின்னா இது ஈஸியாக டிசால்வ் ஆயிரும், ஏன்னா இது அயானிக் நேச்சர். ரைட். அப்போ இதில் நிறைய OH மைனஸ் அயான் கிடைக்கும் இல்லையா. அப்போ இதுக்கு என்ன நேச்சர் அதிகம், பேசிக் நேச்சர் அதிகம், காரத்தன்மை இதுக்கு ரொம்ப அதிகம். அது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவலண்ட்டாக இருக்கிறதுனால நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணேன்னா அவ்வளோக்கு எனக்கு கம்மியாக தான் சாலிபிள் ஆகும். ஸோ வாட்டரில் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு கரையிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அதுக்கு சகப்பெண்மைத்தன்மை அதிகம். அப்போ அங்கேருந்து வெளியே வர OH மைனஸ் அயான் கவுண்ட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அதனால் இதுக்கு காரத்தன்மை எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். Right. Then the elements of the second and third transition series resembles each other more closely. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ 3D 4D 5D. ஸோ 3D எலமெண்ட்ஸோட சைஸ் எப்படி இருக்கும், ஸ்மாலாக இருக்கும். 4D லார்ஜர் ஆயிரும். 5D அதை விட லார்ஜர் ஆயிருக்கணும், பட் பிகாஸ் ஆஃப் லேந்தரைட் கன்ட்ராக்ஷன் 5Dயோட சைஸ் இதுக்கு எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். சரிங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் டைட்டானியம், ஜிர்கோனியம், ஹாஃப்னியம். ஸோ டைட்டானியமோட சைஸ் பாருங்கள் 132 பிக்கோமீட்டர், ஜிர்கோனியம் பாருங்கள் 145. டைட்டானியம் வந்து 132, ஜிர்கோனியம் 145. அடுத்து ஹாஃப்னியம் அதை விட பெருசாக ஆயிருக்கணும், பட் சிமிலர் டு வாட் இங்கே தெரியுதா, 145 இருக்குது, இங்கே 144 தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சைஸ் எப்படி இருக்குது, ஒரே போல் இருக்குது. ரைட். லேந்தனைடோட முக்கியமான யூஸ் என்ன அப்படின்னா அலாய் மேக் பண்ணுறது தான். ஸோ அலாய்னா நமக்கு தெரியும் உலோக கலவை. ரைட். ஃபைன். அதுலேயும் ரொம்ப முக்கியமான அலாய் யார் அப்படின்னா அது பேர் மிஷ் மெட்டல் அப்படின்னு பேர். சரிங்களா. ஸோ இந்த மிஷ் மெட்டலில் சீரியம் 95% இருக்கும், ஐரன் 5% இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியாக நம்ம ஒருத்துக்கு சல்ஃபர், கார்பன், கால்சியம், அலுமினியம் எல்லாமே இருக்கும். சரியா. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா புல்லட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை மிஷ் மெட்டலில். ரைட். தேங்க்யூ.